வணக்கம் அன்பு சொந்தங்களே. இது ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு பதிவு தான். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளா சரியான மழை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாளுமே சரியான மழை. மழையில பார்த்தீங்கன்னா மழையில ஓட்டி ஓட்டி மழையெல்லாம் அந்த பைக்கில் ஒரே சேராயிட்டு, அத கழுவலாம்னு சொல்லிட்டு நான் குளத்துக்கு எப்பவும் போறதில்ல, குளத்துக்கு போனேன். அங்க ஒரு பாட்டி வித்தியாசமா ஒரு பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. எங்கேயோ பார்த்த மாரி ஒரு மைண்டு. ஆனா ஏதோ சரி குளத்துல யாரோ குளிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நபர் வந்தாரு. இது எங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதே குளிக்கிற துறையிலே அவங்க வயசானவங்க தான். அதே குளிக்கிற துறையில நான் தண்ணி ஊத்திக் கொண்டு பைக்க கழுவிட்டு, "பாட்டி எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். நான் திருவாரூர்ல இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னாப்புல. சரி திருவாரூரத்தோட சரி யாரும் மகன் வீட்ல இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சுக்கிட்டு, திருவாரூர்ல எங்கனன்னு கேட்டேன். கீவளூர்ப்பா. கீவளூர்னா இந்த வேளாங்கண்ணி பக்கத்துல இருக்கு. அது இது கீழையூரு. கீவளூருங்கிறது திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில உள்ள. சரி அங்க இருக்கீங்களா? சரி, சரி. அங்க யார் வீட்ல இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அநாத ஆசிரமத்தில இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு கணம் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. 2 மகன், மருமகள் இருந்து கூட இது மாரி அநாத ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டுருக்காங்களேன்னு ஒரு சின்ன ஷாக்கு. சரி ஓகே, தீபாவளி கழிச்சு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அநாத ஆசிரமத்தில நெறையா புடவைகள் சமூக ஆர்வலர் கொண்டாந்து குடுத்தாங்களாம். அது பார்த்தீங்கன்னா, எல்லாமே இளமையானவங்க கட்டுற மாரி இருக்குமா அந்த சேலை. நெறைய கிஃப்ட் பொருள்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ப்பா, என் மருமகளுக்கு குடுக்குறதுக்கு. அப்படி சொல்லும்போது, அடுத்த அதிர்ச்சி நம்மள காத்துட்டு இருந்துச்சு. அவங்கள கொண்டு அநாத ஆசிரமத்தில விட்டால் கூட, நாம பிள்ளைங்களுக்கு கொண்டாந்து செய்யணும், மருமகளுக்கு செய்யணும் கொண்டாந்து சொல்லி, அவங்க குடுத்தத கொண்டாந்து குடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சரி யாரெல்லாம் அதிகமா வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க, அதிகமாக மருமகள் தொல்லை உள்ளவங்க தான் அதிகம் அங்க வந்திருக்காங்க அப்படி சொன்னாங்க. சில பேரு ஆண்கள் ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா இருப்பாங்களாம். கணவன் மனைவி கூட ஒரு வீட்லேருந்து கணவன் மனைவி கூட அங்க ஆசிரமத்தில இருக்காங்க அப்படி சொல்றாங்க. சரி என்ன மாரி கண்டிஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லும்போது, ஓரளவு நடமாட முடியவங்க தான் அங்க இருக்கலாம். ஓரளவு படுக்கையில போயிட்டாங்கன்னா, அவங்க யாரும் கொண்டாந்து விட்டாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இது மாரி அவங்க ரொம்ப முடியாம இருக்காங்க, வந்து அழைச்சிட்டு போங்கன்னு. சப்போஸ் நான் ஃபோன் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, எடுக்கல அப்படின்னா, அவங்க அவங்க முடியாது சப்போஸ் ஒரு காலம் இறந்துட்டாங்கன்னா, அங்கேயே அடக்கம் பண்ணிருவாங்களாம். அந்த பாட்டி சொல்லும்போது ஜாலியா படம் பார்ப்போம், ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது உள்ளுக்குள்ள நம்ம குடும்பத்தில இல்லைங்கிற வருத்தம் இருந்தா கூட, அ அந்த சந்தோஷத்த எப்படி சொல்றாங்கன்னா, "இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கு. இவங்க தொந்தரவோட அங்க நல்ல சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு அந்த தகவல சொன்னாங்க. இந்த தகவலை உங்களோட ரொம்ப சங்கடத்தோட பதிவிடுகிறேன். ஓரளவு இது மாரி நடக்காம முயற்சி பண்ணுவோம். நன்றி.